புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற போதும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமாக அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதுக்கு தில்லு திராணி வேணும். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது அன்றைய மத்திய அரசாங்கம். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து இந்த தீர்மானத்தை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்காக நாடாளுமன்றத்தையே ஒத்திவைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு அப்படியா இருக்குது? இல்லையே. 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி கட்சி இருக்கின்றார். எனக்கு நீட்டுக்கு விலக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதோட இன்றைக்கு மாநில சுயாட்சி, எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சட்டமன்றத்தில் அண்மையிலே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வீரவசனம் பேசினார். மாநிலத்திற்கு சுயாட்சி தேவைதான் இல்லைங்களே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இடம்பெற்றிருந்தீங்க. அப்பொழுது ஏன் மாநில சுயாட்சி பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா?